தமிழர் ஆன்மீகம். உண்மை ஆன்மீகத்தை உரக்கச் சொல்வோம். மீனராசி நேயர்களே, இப்பொழுது நான் மீனராசி பத்தின ராகு பயிற்சியை பற்றி நான் சொல்ல இருக்கிறேன். பொதுவாக நீங்கள் வடமிருந்து இடமாக சுழலக்கூடிய ராசி தன்மையில் இடமிருந்து வளமாக சுற்றுகிற இந்த ராகு கேதுக்களை நாம் பலன்களாக சொல்லுகிற பொழுது மேசத்திலிருந்து சொன்னால் சில குழப்பங்கள் வந்துவிடும். உங்களுக்கு புரிதல் தன்மையில் கொஞ்சம் ஒரு சரியான புரிதல் வராது. அதை கேட்டுக்கிற அந்த விளங்கக்கூடிய தன்மையை கொஞ்சம் குறைவாக இருக்கும். சொல்லக்கூடிய எனக்கும் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை சொல்லுவதற்கு ராகு கேதுக்கள் எந்த அடிப்படையில் சுழல்கிறதோ அதே அடிப்படையில் ராசியை நான் பின்னோக்கி வைத்து உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். அதாவது இப்பொழுது மேஷம் என்று எடுத்துக்கொண்டால் அதற்கு அடுத்தது ரிஷபத்தை நான் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லாமல் மேஷத்திலிருந்து பின்னோக்கி வருகிற மீனம் என்கிற ராசியை பற்றி சொன்னால் உங்களுக்கு புரிதலுக்கு கரெக்டாக இருக்கும். எனக்கும் அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் ஒரு சிக்கல் வராது. ஆகவே இடமிருந்து வளரக்கூடிய தன்மையிலேயே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இப்பொழுது ரிஷபராசிக்கு சொல்ல வேண்டும், ஆனால் ரிஷபராசிக்கு சொல்லாமல் மீனராசியை பற்றி நான் சொல்ல இருக்கிறேன். இந்த மீனராசி அமைந்திருக்கிற இடத்திற்கு ராகு 11ஆம் இடத்தில் வருகிறது. ஆகவே ராகிற்கு யோகம் அளிக்கக்கூடிய இடங்களான 3, 6, 9, 11 என்கிற இடங்களில் 11ஆம் இடத்திற்கு இந்த ராகு இப்பொழுது சஞ்சரிக்க இருக்கிறது. ஆகவே மீனராசியை பொறுத்தவரையில் தன்னுடைய யோகம் அளிக்கக்கூடிய ராகுக்கு யோகம் அளிக்கக்கூடிய இடத்தில் 11ஆம் இடத்தோடு ஒத்து வருவதால் மீனராசி நேயர்களுக்கு ஒரு சிறந்த பலன்களை சொல்ல வேண்டும். அதே அடிப்படையில் மீனராசியை பொறுத்தவரையில் அது லக்னமும் அதுவாக அமைந்திருந்தால் லக்னத்துக்கு 11ஆம் இடமாகவும் ராசிக்கு 11ஆம் இடமாகவும் வருவது என்பது மிகவும் ஒரு சிறப்புக்குரிய ஒன்று. மிக மேன்மதாங்கிய இடத்தில் நடக்கக்கூடிய இந்த பலனை அவர்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும். அது லாபஸ்தானம் என்கிற ஒரு அமைப்பில் வருவதால் நீங்கள் பலன்களுடைய எல்லா அமைப்பிலும் உங்களுக்கு யோகமாகவே அமையும்.